ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மதுரை ஸ்டைலில் நண்டு கிரேவி ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் போட்டிருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன். அதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை போட்டு லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே 3 தக்காளி, 7 8 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கணும். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 15 சின்ன வெங்காயம், தேங்காய் காமூடி தேங்காய்ங்க 5. இது வந்து போடணும்னு அவசியம் இல்லை, முந்திரி போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக வதங்கின பின்னாடி கருவேப்பிலை, மல்லி, புதினா ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி தனியாக வச்சுருங்க. ஆறட்டும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 7 8 பல் பூண்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து. இதை வெங்காயம் பூண்டெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக தேவையில்லை, நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம் போட்டு தாளிங்க. இதை தாளித்த பின்னாடி நம்ம வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் அதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு இடையில நண்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் மசாலா. நம்ம வதக்கி வச்சோம்ல, அது நல்லா ஆறி இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதோட வந்து அந்த மிக்ஸி ஜாரு, நம்ம வதக்கின கடாய் எல்லாமே தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கங்க. ஏன்னா நல்ல நல்ல பொருளாக தானேங்க சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கழுவி இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு மசால் வந்து ஒரு 2 3 மசால் இதில் சேர்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா நம்ம நல்லா வதக்கி எல்லாமே அரைச்சிட்டோம். ஆனால் நம்ம மிளகாய் பொடியோ இல்லை தனியா பொடியோ சேர்க்கல. இப்போ 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சப்போஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லிப்பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையானது. இது கொதித்து வரட்டும். ஒரு 7 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் வதக்கி தான் சேர்த்துருக்கோம்னாலுமே கொஞ்சம் வாடை இல்லாமல் இருக்கும், அந்த ராஸ்மல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நண்டை ஒன்றுனா எடுத்து அதில் சேருங்க. ரொம்ப தண்ணியாக அந்த கிரேவி ரெடி பண்ண தேவையில்லை, திக்காக தான் தெரியும் இப்போ. ஆனால் நண்டை போட்டு நல்லா கொதித்து வந்துச்சுங்கன்னு வைங்களேன், நல்ல மிதமான பதத்தில் வந்துடும். ஏன்னா நண்டுலேருந்து தண்ணி விடும். அந்த நண்டோட சாரெல்லாம் அதில் இறங்கி தாங்க டேஸ்ட்டே. அப்போ இதில் வந்து தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க ஸ்டார்டிங்கில். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு தான் பானை நிறையா இருக்கும், உள்ள குழம்பு எங்கே இருக்குதுன்னு தேடணும். அப்படி தான் தெரியும். லைட்டாக அப்படி கிண்டி விட்டாலே அந்த கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துடும். இன்னொன்று, நீங்கள் அகலமான கடாயில் கூட வச்சுக்கோங்க. நான் மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால நண்டு ஜாஸ்தியாக இருக்கனால அப்படி இருக்குது. இப்போ இது வந்து 2 கிலோ நண்டுக்கு இந்த மசாலா எல்லாமேங்க. நீங்கள் வாங்குறத பொறுத்து 1 கிலோ வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல குறைச்சிக்கோங்க. நான் அடியில் பிடிச்சிடக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி குலுக்கி வைக்கிறேன். நீங்கள் கடாயில் வச்சிங்கன்னா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு, நண்டுக்கு மேலே வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு 10 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. அவசரமாக நிறைய பேர் மீன், நண்டு, இறால் ஓகே, மீன் நண்டெல்லாம் டக்குன்னு எடுக்காதீங்க, நல்லா வேக வச்சு எடுங்க. இப்போ 10 15 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாம் போட்டுட்டு மேலே 1 ஸ்பூன் பெப்பரும் போட்டு கலந்துருக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லி, புதினா அதோட பெப்பர் போடும்பொழுது லைட்டான ஒரு ஸ்பைசினஸ் இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், அந்த கிரேவி பதம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சாதத்துக்கும் சரி, டிஃபனுக்கும் சரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சாரோட ஊறி அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நண்டு வந்து சளி எல்லாத்தையும் அப்படியே காணாமாக்கிடுங்க. ஏன்னா இந்த டைம் மழை பெஞ்சு எல்லாரும் சளி தொல்லையில் இருப்பீங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நண்டு கிரேவி வச்சு கொடுங்க. மதுரை ஸ்டைலில் வைங்க. எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து உங்கள் உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து மிளகாப்பொடி நான் நிறைய போட கிடையாது, பெப்பர் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.